நாங்க எல்லாரும் வந்து வீக்கெண்ட் பொலிட்டீஷியன் கிடையாது. சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து போறதுக்கு. நாங்களாம் 24/7 பொலிட்டீஷியன் அப்படின்ட்டுன்னு நம்ம டெப்டி சிஎம் சொல்லிட்டு வராரு. இப்போ ரொம்ப லேட்டா வேற ஆயிடுச்சுங்க. நிறைய உயிர்கள்லாம் வேற போயிடுச்சு. முதல்ல கிள்ளி எரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. இப்போ கிள்ளி எரிஞ்சிட்டாங்களா? அவரு ஏற்கனவே அங்கிள்னு சொல்லிட்டு வரார். இப்போ மருமகனை போட்டு அடிக்கிறது சரி வராது. ஒரு வழியா காங்கிரஸ் இப்போ கேட்க தொடங்கி இருக்காங்க. எம்பி மாணிக்கம் வந்து இப்போ அலையன்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஓபன் அப் பண்ணிருக்காரு. டிஎம்கேயோட தொகுதி பங்கீடு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா அது இப்ப இருக்கா இல்ல தீர்க்கப்பட்டு விட்டதான்னு தெரியல. காங்கிரஸ் வேலையை தாண்டுவாங்களான்னு தெரியல. இப்போ அவங்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா டிவிகே தான் வந்து ஒரு முக்கிய சவாலா இருக்க போறாங்க அப்படின்ட்டுன்னு. இப்போ நாளுக்கு நாள் சண்டை ரொம்ப பர்சனலைஸ்டா ஆயிட்டு இருக்கு. இப்போ கையெல்லாம் முறுக்கி சினிமால வர மாதிரி வந்து சண்டை போடுவாரா நம்ம விஜய் அப்படின்ட்டு தெரியல. இந்த சண்டைக்கு எந்த டைரக்டர் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னும் புரியல. விஜய் வந்துட்டு அவருடைய ரேலிஸுக்கும் அவரோட கேதரிங்ஸுக்குமே வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க, இல்ல அவரோட ரேலிஸ்க்கு மட்டும் நிறைய சட்டங்கள் போடுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தாரு. டிஎம்கே ரொம்ப உஷாரா டக்குன்ட்டுன்னு பிரைம் மினிஸ்டர் நம்ம ஊருக்கு வராங்கனாலோ இல்ல ஹோம் மினிஸ்டர் வராங்கனாலோ அப்போ ஃபார்ம் ஆகிற ரேலிஸுக்கும் இதே சட்டங்கள் தான் உண்டு அப்படின்றதையும் சுட்டி காமிச்சிட்டு வராங்க. சோ இவங்க எல்லாருக்குமே இதே சட்டங்கள் தான் இருக்கும் போது இவருக்கு மட்டும் என்ன? இன்னியோட நிலைமைய வச்சு பார்த்தோம்னா எல்லா அக்யூசியேஷன்ஸும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டே வருது. ஆல் நைட்ஸ் ஆர் அவுட் அப்படின்ட்டுன்னு ஒரு இங்கிலீஷ் மூவி இருக்கு. அதே மாதிரி எல்லா கத்தியும் ஒளிஞ்சிருந்த கத்திகள் எல்லாம் இப்ப வெளியே வந்திருக்கு. தமிழ்நாடு ஸ்பீக்கர் விஜய் அவர்களை நம்ம சிஎம் வந்து மாண்புமிகு அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. மறைமுகமாக பிஜேபி தான் நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வர்றார். நல்ல ஒரு பிளேம் கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப யாரு எங்க என்ன சொல்லிட்டு வராங்க, யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்றது எதுவும் தெரியல. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரியல, இதெல்லாம் எங்க போகணும்னு தெரியல. தமிழ்நாடு இப்போ ஒரு பெரிய அரசியல் களமாக மாறிட்டு வருது. அதுவும் இல்லாம ஸ்டேஜுக்கு பின்னாடி இன்னொரு கேம் வேற ஓடிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் விஜய் வந்து ஏற்கனவே இருந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே ஆட்டி வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ அவரே ஆடி போயிட்டாரான்றது தெரியல. கரூர் அவரோட கருணை ஆகுமா இல்ல அவரோட வீழ்ச்சி ஆயிடுமா? யாரு யாருக்கு சப்போர்ட் பண்றா இல்ல யாருக்கு அகைன்ஸ்டா யார் இருக்கா அப்படின்றதே ஒன்னும் புரியல. தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் யூகிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேற அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரூர்ல இன்னும் 41 ஃபேமிலிஸ் வந்து அழுதுட்டே இருக்காங்க.